வெல்கம் டு மஹ்னாயிம் அனஜப் சேனல். நான் அனஜப். இந்த சேனல் ஆண்டவருடைய இரண்டாம் வருகைக்காக அவருடைய ஆத்துமாக்களை ஆயத்தம் பண்ணும்படியாக தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினாலும் ஆவியானவருடைய வழிநடத்துதலினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சேனல்ல வருகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு பிரயோஜனப்படணும் நான் பெரிதாக விரும்புகிறேன். ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி நான் இந்த வீடியோக்குள்ள கடந்து போகலாம். இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, எதை பத்தி சொல்ல போறேன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் இல்ல, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கும் கூட இதை பற்றின அதிகமான சந்தேகமும் தவறான உபதேசங்களும் இதை பற்றி அதிகமாக வெளியே வந்துட்டு இருக்கதை நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சாப்டர், இந்த விஷயங்கள் ரொம்ப மஸ்டா நம்ம தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா இன்றைக்கு நான் பேச போற விஷயம் நம்ம கிறிஸ்தவர்களுக்குள்ள அநேக பிரிவினை கொண்டு வந்த ஒரு விஷயம். இந்த விஷயத்துக்காக நம்ம அதிகமா ஜெபம் பண்ணணும். அது எந்த விஷயம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த திரித்துவம் அப்படிங்கிற விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். ட்ரினிட்டி, இது ரொம்ப சகஜமா இன்னைக்கு எல்லாரும் பேசப்பட்ட ஒரு விஷயமா கூட இருக்கிறது. ஆனா இன்னைக்கு நம்ம வசன ஆதாரத்தை வச்சு தெளிவா நம்ம பார்க்க போறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், இவர்களை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஏன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற இந்த திரித்துவ விஷயம் வெளியில வந்தது, எதனால இவங்க பிரிஞ்சாங்க, எதற்காக தேவன் தன்னை 3 கேரக்டரா வெளிப்படுத்துகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாகவே யார், ஆவியானவர் என்றால் என்ன, பிதாவாகிய தேவன் என்றால் யார், இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். அதிகமா நீங்க இந்த சேனல்ல வர வீடியோஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுல வருகிற வசனங்கள் எல்லாவற்றையும் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வசனத்துல தான் நமக்கு விடை இருக்கிறது. வசனம் நம்மளை விடுதலையாக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா, வசனமும் அப்படிதான் சொல்லுது இல்லையா, சத்தியம் நம்மளை விடுதலையாக்கும், அவ்வளவுதான் விஷயம். இன்னைக்கு வசனத்தை வச்சுதான் பிதா யாரு, குமாரன் யாரு, ஆவியானவர் யாரு நம்ம பார்க்க போறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம இன்றைக்கு வீடியோக்குள்ள போகலாம். முதலாவதாக பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேதத்துல குறிப்பிடப்பட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்டா, நிச்சயமா குறிப்பிடப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டிலும் சரி, புதிய ஏற்பாட்டிலும் சரி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிற பெயரை கொண்டே பல இடங்களில மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கிறது, குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நான் ஒரு சில வசனங்களை உங்களுக்கு நான் காட்டணும்னு விரும்புறேன். ஏன்னா இன்றைக்கு அநேகம் பேர் இதை வைத்து நம்ம கிறிஸ்தவர்களை மட்டுமல்லாமல் ஆண்டவரையும் துக்கப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கும் உங்களுக்கும் உண்மை என்னன்னு தெரிய வைக்கணும்ன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக ஆண்டவருடைய வழிகாட்டுதலினால் இந்த வசன ஆதாரங்களை கொண்டு உங்க நடுவில் நான் இந்த விஷயத்தை பத்தி பேச போறேன். அதாவது பிதா அப்படிங்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக முறை அவரை பிதாவாகிய தேவனை பிதா பிதா, உங்கள் பிதா, என்னுடைய பிதா அப்படின்னு சொல்லி அநேக முறை வெளிப்படுத்தி இருப்பார். பழைய ஏற்பாட்டுல பிதா அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுன்னா இருக்குது. அதாவது உபாகமம் 32வது அதிகாரம் 6வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, உன்னை உண்டாக்கின உன் பிதா அவர் அல்லவா, உன்னை ஆட்கொண்ட உன் பிதா அவர் அல்லவா, உன்னை உண்டாக்கி நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஒரு வசனம் வரும். இதே மாதிரி ஏசாயா 63வது அதிகாரம் 16வது வசனத்துல, தேவரீர் எங்கள் பிதாவா இருக்கிறீர், ஆபிரகாம் எங்களை அறியான், இஸ்ரவேலுக்கு நாங்கள் அறியப்பட்டவர்களும் அல்ல, கர்த்தாவே நீர் எங்கள் பிதாவும் எங்கள் மீட்பருமா இருக்கிறீர் அப்படிங்கிற வசனம் இருக்கு. மல்கியா 1வது அதிகாரத்துல 16வது வசனத்துல, பிதாவாகிய தேவனே தன்னை பிதாவாக வெளிப்படுத்துவார். அதாவது நான் பிதாவானால் என் கனம் எங்கே அப்படி எல்லாம் கேட்பார். மத்தேயு 16வது அதிகாரம் 17வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை யார் அப்படின்ட்டு ஜனங்கள் சொல்றாங்க அப்படின்னு தன் சீஷர்கள் இடத்துல கேட்பார். அப்பொழுது சீமோன் பேதுரு சொல்லுவாரு, தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுவார். அதை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா தான் உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு. மத்தேயு 3வது அதிகாரம் 17வது வசனத்துல, வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவன் தன்னை பிதாவாக வெளிப்படுத்துவார். அப்படி பார்த்தா பிதா அப்படிங்கிற வார்த்தை வசனத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுல எந்த சந்தேகமும் கிடையாது. பலமுறை பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் அவர்களை பிதாவை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால இந்த விஷயத்துல நமக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அடுத்து குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி வசன ஆதாரத்துல நம்ம பார்க்க போறோம். பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா இன்டைரக்டா, மறைமுகமா அவரை அதிகமான வசனங்கள் காட்டியிருக்கிறது. டைரக்டா ஒரு சில வசனங்கள் குமாரனை குறித்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா முழுவதும் அவரை தேவகுமாரன் என்று அவரும் அவருடைய சீஷர்களும் அவரை அறிந்தவர்களும் அதை விசுவாசித்து அதை சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம பழைய ஏற்பாடுல பாத்தீங்கன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடையாளம், ஏசாயா 7வது அதிகாரம் 14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள் அப்படிங்கிற ஒரு அடையாளமான ஒரு வசனம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி குறிப்பிடப்பட்ட ஒரு வசனம். லூக்கா 1வது அதிகாரம் 32வது வசனத்துல, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார் அப்படின்னு அவரை பற்றி வெளிப்படுத்தப்பட்டிருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை குமாரன், அதாவது ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தானா அப்படின்னு ஒத்துக்கொண்டாரான்னு கேட்டா நிச்சயமாக ஒத்துக்கொண்டார். மார்க் 14வது அதிகாரம் 61வது 62வது வசனம் பாத்தீங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியன் அவரை பார்த்து கேட்பார், நீ ஸ்தோத்தரிக்கப்பட்ட தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானோ என்று கேட்பார். அதற்கு இயேசு, நான் அவர்தான், மனுஷகுமாரன் சர்வ வல்லவருடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் மேல் வருவதையும் நீங்கள் காண்பீர்கள் என்றார் அப்படின்னு தன்னை ஒரு தேவகுமாரனாக அவர் ஒத்துக்கொள்வார். யோவான் 1வது அதிகாரம் 34வது வசனத்துல பாத்தீங்கன்னா, யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் சாட்சி கொடுத்து வருகிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. மார்க் 9:7 பிதாவாகிய தேவன் இவரனுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு மேகத்துல இருந்து பேசுறத நம்ம வாசிச்சிருப்போம். அப்படி பார்த்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் தானா அப்படின்னு வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்குன்னா நிச்சயமா குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம அநேக நீதிமொழிகள் 8வது
அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை பற்றி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மறைமுகமா வெளிப்படுத்தி இருக்கிறத நம்ம வாசிக்கலாம். 8வது அதிகாரத்துல 21வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த வசனத்தின் ஆழத்தை நீங்க உணரும்படியாக உங்களுக்கு புரியும். அந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போதே அந்த வசனங்கள் யாரை பற்றி சொல்லி இருக்கிறது அப்படி நமக்கு புரியும். இனி பரிசுத்த ஆவியானவரை பற்றி வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நம்ம பார்த்தா அதிகமா வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார்னு ஆதியாகமம் 1 அதிகாரத்திலே தேவ ஆவியானவரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது பரிசுத்த ஆவியானவரை பற்றி மட்டும்தான் குறிப்பிடப்படுகிறது, வேற யாரும் இல்ல. யோபு 26வது அதிகாரம் 13வது வசனம், ஏசாயா 32வது அதிகாரம் 15வது வசனம், யோவான் 16வது அதிகாரம் 8, 11வது வசனங்கள், என்னாகமம் 27:18, நியாயாதிபதிகள் 3:10, 6:34, 13வது அதிகாரம் 25வது வசனம், 14வது அதிகாரம் 6வது வசனம், 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 9, 10 வசனங்கள். இப்படி அநேக வசனங்கள்ல பரிசுத்த ஆவியானவரை பற்றி வெளிப்படையாக போடப்பட்டிருக்கிறது. அதாவது சிம்சோன், ஒத்னியேல், சவுல், தாவீது இவர்களை பற்றி குறிப்பிடும்போது அதுல பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பெயர் இல்லாம வந்திருக்காது. அநேகமான இடங்களில பரிசுத்த ஆவியானவரை பற்றி தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எப்படி ஏவினார், பரிசுத்த ஆவியானவர் அவர்களை எப்படி பயன்படுத்தினார் என்று தெளிவாக வசனத்துல ஆதாரமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயு 12வது அதிகாரம் 30, 32வது வசனத்துல, மார்க்கு 3வது அதிகாரம் 28, 30வது வசனத்துல, லூக்கா 12வது அதிகாரம் 8, 10, யோவான் 3வது அதிகாரம் 5, 14வது அதிகாரம் 26வது வசனம், 15வது அதிகாரம் 20வது வசனம், யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரை குறித்த வசன ஆதாரங்கள். பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், இருந்து கொண்டிருக்கிறார், இருப்பார். அதற்கான ஒரு ஆதாரம் தான் இது, இந்த வசனங்கள். அது மட்டும் இல்லாம எசேக்கியேல்ல ஆவியானவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி எனக்குள்ளே வந்து கால் ஊன்றி நிற்க செய்தது அப்படின்னு ஆவியானவரை பற்றி எசேக்கியேல் சொல்லுவாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியானவரையும் வசன ஆதாரத்தின் மூலமாக இருக்கிறாங்க, இவங்க பொய் இல்ல அப்படின்ற விஷயத்தை நிரூபிச்சாச்சு. இப்போ நமக்கு முக்கியமான ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம போக போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா திரித்துவம். ஏன் நமக்கு இந்த மூன்று கேரக்டரை ஏன் நமக்கு காட்டுறாங்க, ஏன் தெய்வம் 3 கேரக்டர் மூலமாக வெளிப்படுத்துகிறார், ஏன் எல்லாருக்கும் இந்த சந்தேகம் வருகிறது, இதை பற்றி இனிமேல் நம்ம பார்க்கலாம். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய தேவன், அதாவது நீங்க பிதாவாகிய தேவன் எடுத்தாலும் சரி, இயேசு கிறிஸ்துன்னு எடுத்தாலும் சரி, ஆவியானவர்னு எடுத்தாலும் சரி, பழைய ஏற்பாட்டுல யெகோவா தேவன் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த தேவன், அந்த கர்த்தர், அநேகமான வசனங்கள்ல கர்த்தர் தான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேவன் எல்லாம் ஒன்றுதான். இப்போ யெகோவா தேவன் வந்து மோசே ஐயா கிட்ட வந்து ஒரு கட்டளை கொடுக்கிறாரு, 10 கற்பனைகள் கொடுக்கிறாரு. அதுல முதலாவது கற்பனையே, நானே ஒரே தேவன், என்ன இல்லாமல் உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் வசனமே, முதல் வசனமே அப்படிதான் ஆரம்பிக்கிறது. அநேகமான இடங்களில தேவன் வந்து நானே தேவன், என்னை இல்லாமல் வேறொரு தேவன் இல்லை, நானே கர்த்தர், என்னை இல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லை. ஏசாயா 43வது அதிகாரம் 11வது வசனத்துல பாத்தீங்கன்னா அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. உபாகமம் 4வது அதிகாரம் 35வது வசனத்துல அப்படிதான் போடப்பட்டிருக்கிறது. அப்படி போடப்பட்டிருக்கும் போது அப்படி அவர் மட்டும்தான் தெய்வம், ஒரே தெய்வம் அப்படின்னு இருந்தா எதற்காக இந்த 3 கேரக்டர்ஸ் வெளியில வந்தது? இந்த 3 சொல்ல போனா ஒரு அவதாரங்கள் மாதிரி எதற்காக இப்படி பிரிக்கப்பட்டு பேசப்படுகிறது? இது நம்ம ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம யாரை எந்த நேரத்துல கூப்பிடணும்னு நமக்கு தெரியணும். அதுவும் இல்லாம இவங்க உண்மையிலே யாருன்னு நமக்கு தெரியணும். அதற்காகத்தான் இவ்வளவு தீவிரமா வசனங்களை தெளிவா உங்ககிட்ட சொல்லிட்டு வரேன். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இந்த சாப்டர் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் டீப்பா நம்ம பேசலாம். அதாவது நீங்க முதல்ல ஆதியில என்ன இருந்தது, ஆதியாகமம் வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆதியில என்ன இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். முதல் அதிகாரம் முதல் வசனம். இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். நீங்க அந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிச்சீங்கன்னா அந்த வசனத்துல 3 விஷயங்கள் தான், தேவன் இருப்பாரு, வார்த்தை இருக்கும், ஆதி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இந்த 3 விஷயங்கள் தான் இருக்கும். இந்த 3 விஷயங்களை நீங்க தனியா எடுத்து வச்சீங்கன்னா தேவன், வார்த்தை, ஆதி. இப்போ நீங்க ஆதியை விட்டுருங்க, முதல்ல என்ன இருந்தது அப்படிங்கறத விட்டுருங்க. ஆனா ரெண்டாவது அந்த பாதியில வந்து வாசிச்சீங்கன்னா அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. நீங்க இதை திரும்ப திரும்ப வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியும். தேவனும் வார்த்தையும் ஒன்றுதான், ஈக்குவல். தேவனும் வார்த்தையும் ஈக்குவல். தேவன் வேற, வார்த்தை வேற இல்ல, தேவனும் வார்த்தையும் ஒன்றுதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் புரியும் நமக்கு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஆதியிலே தேவன் இருந்தாரு, அந்த தேவனிடத்துல வார்த்தை இருந்துச்சு, அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. சரி, இப்போ இந்த தேவனுடைய வார்த்தை அதுதான் இந்த வசனத்துல நமக்கு என்ன புரியுது அப்படின்னா வார்த்தையும் தேவனும் ஒன்றுதான், தேவனும் வேற இல்ல, வார்த்தையும் வேற இல்ல, ரெண்டுமே ஒன்றுதான். இப்போ நாம் இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது மொத்தமே 2 வசனத்தை வச்சுதான் நான் பேச போறேன். ஒரு வசனம் இது, இன்னொரு வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 12வது வசனம் 13வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன, அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதி இருந்தது அப்படின்னு போட்டிருக்கு. இது யாரை குறிக்கிறது நீங்க நினைக்கிறீங்க? நமக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். அடுத்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா இது யாரை குறிக்கிறது அப்படின்னு நமக்கு புரியும். ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அப்ப நமக்கு கன்ஃபார்மா தெரியுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டுமே குறிப்பிடுகிற ஒரு வசனம், வேற யாரையும் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி மட்டுமே குறிப்பிடுகிற வசனம் தான் இது. ஏன்னா அவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தவர். ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை அவர் தான்
தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இவ்வளவுதான் விஷயம். இப்ப நம்ம ஆதியில என்ன இருந்தது அப்படி நம்ம பார்த்தோம். தேவனும் இருந்தாரு, வார்த்தையும் இருந்துச்சு. இந்த ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருந்தாங்க, ஈக்குவலா தான் இருந்தாங்க. தேவனுக்கும் வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட ஏற்ற இறக்கம் கூடுதல் குறைவு கிடையாது. ரெண்டு பேருமே ஈக்குவல் தான், ரெண்டுமே ஈக்குவல் தான். தேவனும் ஒன்றுதான், வார்த்தையும் ஒன்றுதான். அப்போ ரத்தத்தில் துவைக்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்தவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் தேவனுடைய வார்த்தை, அப்படிதானே அர்த்தம். இதுல வேற யாரை பற்றி இதுல குறிப்பிடப்படல. அப்படி இருந்தா தேவனுடைய வார்த்தை, ஆதியிலே இருந்த தேவனும் வார்த்தையும் அந்த தேவனுடைய வார்த்தையாக வெளிப்படுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. பிதாவாகிய தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றுதான் அப்படிங்கிறதுக்கு இதை விட தெளிவான வசனம் எங்கேயுமே இல்ல. இன்றைக்கு பலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி கொண்டு வருகிறாங்க. அவர் கடவுள் இல்ல, அவரு சாதாரண ஒரு மனுஷன், சாதாரணமா அவர் அவருக்கு பசி வந்துச்சு, அவருக்கு தூக்கம் வந்துச்சு, அவர் தலையின வச்சு தூங்கினாரு, அவருக்கு டைம் தெரியாம அவர் போய் அந்த பழம் பழுக்கிற நேரம் காலம் தெரியாம போய் அவர் அந்த மரத்துல பழம் இருக்கான்னு பார்த்து அதை சபிச்சுட்டு வந்துட்டாரு. அவர் உலக பிரகாரமான மனுஷங்களை விட ரொம்ப மோசமா தான் நடந்துகிட்டாரு. அவர் எப்படி அந்த கடவுள் அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு இன்னைக்கு அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தவறாக ரொம்ப மோசமான முறையில கேட்டுட்டு பலரை திரித்து விடுறாங்க. இந்த கிறிஸ்தவர்களை மட்டுமல்லாம கிறிஸ்துவை நம்புகிறவர்களை கூட, அவங்கள அந்த கொஞ்சம் விசுவாசத்துல வளர்றவங்களை கூட அவங்கள ரொம்ப சாதாரணமாக கெடுத்து விடுறாங்க. அவங்களுக்காக நீங்க இதை பார்த்தாவது தெரிஞ்சுக்கோங்க, பிதாவும் குமாரனும் ஒன்றுதான். நீங்க இப்ப பாத்தீங்கன்னா இந்த தேவனுடைய வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஓகே, அப்போ தேவனும் வார்த்தையும் ஒன்றுனா தேவனுடைய வார்த்தையான இயேசு கிறிஸ்து தான் உண்மையான கடவுள். அவர் தான் பிதாவாகிய தேவன். அவர் எதற்காக இனி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக குமாரனாக அவர் இந்த பூமிக்கு வந்தாரு அப்படிங்கறத இனி நம்ம அடுத்ததா பார்க்கலாம். இந்த விஷயத்துல உங்களுக்கு எந்த சந்தேகமா இருந்தாலும் நீங்க இந்த வசனங்களை பார்த்து நன்றாக தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிதாவாகிய தேவன் அப்படிங்கிறது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிலருக்கு கேள்விகள் வரும், பரிசுத்த ஆவியானவர் யார்? சரி, பிதாவும் குமாரனும் ஒன்றுனா பரிசுத்த ஆவியானவர் யார்? இந்த கேள்விக்கு உங்களுக்கு நான் ஒரு வசனத்தை காட்ட போறேன். யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நீங்க இதுல பாத்தீங்கன்னா தேவன் ஆவியா இருக்கிறார் இந்த வார்த்தையும் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுல தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் உலாவி கொண்டிருந்தார் அப்படிங்கிற ஒரு வசனத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கணும். இந்த ஆவியானவர், தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் இப்படி பல பேர் வச்சிருந்தாலும் இந்த ஆவியானவர் யார் அப்படின்னா இதுவும் பிதாவாகிய தேவன் தான் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம், ஒரு வசனம் என்னன்னா இந்த யோவான் 4வது அதிகாரம் 24வது வசனத்துல முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் ஆவியாய் இருக்கிறார். அதுதான் விஷயம். தேவனுக்கு உருவம் கிடையாது. அவரும் சொன்ன விஷயம், எல்லாராலையும் புரிஞ்சு கொள்கிற ஒரு விஷயம். அவர் தன்னை அப்படித்தான் வெளிப்படுத்தினார். மோசே கிட்ட அப்படிதான் அவர் சொன்னார், என்னை பார்த்து ஒருவனாலும் உயிரோட இருக்க முடியாது அப்படின்னு. தேவன் ஆவியா இருக்கிறார். அந்த ஆவியானவரை தன்னிடத்திலிருந்து பிரித்து அனுப்பியிருக்கிறார். அவ்வளவுதான் விஷயம். பரிசுத்த ஆவியானவரை யாராலையும் பார்க்க முடியாது, அவரை உணர முடியும், ஆனா யாராலையும் பார்க்க முடியாது. இதே விஷயத்தை தான் மோசே கிட்டயும் பிதா அன்றைக்கு யெகோவா தேவன் சொன்னார், என்னை கண்டு ஒருவனாலும் உயிரோட இருக்க முடியாதுன்னு. பரிசுத்த ஆவியானவர் நம்ம இடத்துல வாசம் பண்ணி கிரியை செய்கிறத உணர்ந்து கொள்ள முடியும். அவர் யாருன்னா பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஆவியை, அதாவது அவருடைய அந்த தனக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை, உருவம் இல்லாத ஒருவரை பிரித்தெடுத்து பரிசுத்த ஆவியானவராக அனுப்புகிறார். எதற்காக அனுப்புகிறாருன்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் ஒன்றுதான். இது 3 பேர் கிடையாது. இவங்க 3 பேரும் 3 கேரக்டர்ஸ், அவ்வளவுதான் விஷயம். 3 பேருமே ஒருவர் தான். இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதற்கான வேத வசனங்களை உங்ககிட்ட நான் வெளிப்படுத்திட்டேன். நீங்க பாருங்க, ஒவ்வொரு வசனங்களையும் வாசிச்சு நீங்க அதனுடைய அர்த்தங்களை தெளிவாக புரிந்துக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னா அநேகமாக இயேசு கிறிஸ்து அவருடைய சீஷர்களிடத்துல மட்டும் இல்லாம ஜனங்களிடத்திலும் பிதாவாகிய தேவனை பற்றி வெளிப்படையா பேசும் பொழுது யோவான் 8வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவர் பரிசேயர் சதுசேயர் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் ஆபிரகாமை பற்றி பேசுவார். ஆபிரகாம் என்னுடைய நாளை பார்க்க ஆசையா இருந்தார், இப்பொழுது கண்டு களி கூர்ந்தான் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கேட்பாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு ஆகலையே, நீ ஆபிரகாம் உன்னுடைய நாளை பார்க்கணும்னு ஆசையா இருந்தாரா அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவாரு, நான் ஆபிரகாமுக்கு முன்னமே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதாவது நம்ம பைபிள் எப்படிதான் போடப்பட்டிருக்கிறது, ஆனா ஒரிஜினல் வெர்ஷன்ல எப்படி போட்டிருக்கிறதுனா ஆபிரகாமுக்கு முன்னாடியே நான் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படிதான் போட்டிருக்கு. நம்மளுடைய வெர்ஷன்ல அப்படி நம்மளுடைய பைபிள்ல அந்த மாதிரி போடல. ஒரிஜினல் வெர்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா அப்படிதான் போட்டிருக்கு. அவர் நான் தான் அவர் அப்படிங்கிற குறிப்பிடுகிற இடமெல்லாம் ஒரிஜினல் பைபிள்ல நான் ஜீவனுள்ள தேவன் அப்படிதான் அவர் சொல்றாரு. ஆனா நம்மளுடைய பைபிள்ல நான் தான் அவர். அந்த சமாரியா தேசத்து அந்த ஸ்திரீ கிட்ட பேசும் பொழுதும் கூட அவர் பிதாவை எங்கும் தொழுதுகளும் காலம் அறிகிறது அதை பத்தி பேசும்போது கூட அவள் ஆண்டவரிடத்துல கேட்கறது என்னன்னா, அதாவது ஆண்டவராகிய மேசியா வரும்போது நமக்கு எல்லாம் சொல்லி தருவார், அவர் வரும்போது நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, உங்ககிட்ட பேசிட்டு இருக்க நான் தான் அவர்னு நம்ம பைபிள்ல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரிஜினல் வெர்ஷன்ல என்ன போடப்பட்டிருக்கிறதுனா, நான் ஜீவனுள்ள தேவன், உன்னிடத்துல பேசிட்டு இருக்க நான் தான் ஜீவனுள்ள தேவன் அப்படிதான் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கு இன்னும் சந்தேகமா இருந்தா யோவான் 1வது அதிகாரம் 2வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அவர்
ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதியிலே தேவனோடு இருந்தது யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு இந்த வசனத்துல போட்டிருக்கு. ஆனா முதல் வசனத்துல போட்டிருக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே இருந்த தேவனுடைய வார்த்தை இந்த 2வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். உங்களால கிளியரா புரிஞ்சுக்க முடியும். இதுலயும் இதை விடையும் தெளிவா எங்கேயுமே வசனம் கிடையாது. ஒரு படிப்பறிவில்லாத ஒரு பாமர மக்களுக்கும் புரியக்கூடிய ஒரு சாதாரண வசனத்தின் மூலமாக பிதாவும் குமாரனும் ஆவியானவரும் ஒருவர், அவங்கள எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய தற்சுரூபம் அப்படின்னு நமக்கு கொடுக்கப்பட்ட வேத வசனம் எவ்வளவு தெளிவா இதுல குறிப்பிடப்பட்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு வேத வசனங்களை வைத்து நான் சொல்லிட்டேன். இதுலயும் உங்களுக்கு புரியலன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வசனத்தை நம்ம அநேக முறை கேட்டிருப்போம். ஆனா இப்போ நீங்க வாசிங்க. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். இதை வாசிக்கும் பொழுது ரொம்ப சாதாரணமா இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் இருந்தவரும் இருக்கிறவரும் அதை விட்டுருங்க. ஆனா இந்த வருகிறவருமாகிய அந்த விஷயத்தை நீங்க கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. நமக்கு வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் யார்? நமக்கு பிதாவாகிய தேவன் வருவார்னு சொல்லல, பரிசுத்த ஆவியானவர் வருவார்னு சொல்லல. நமக்கு வருகிறவராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் எல்லாருக்கும் தெரியும். இப்போ அவர் தான் சொல்றாரு, நான் தான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும்னு அவர் தான் சொல்றாரு. அவர் தான் சொல்றாருன்னா அப்போ இருந்தவரும் இருக்கிறவரும் அவரா தானே இருக்க முடியும். அப்போ பிதாவாகிய தேவன் தான் இருந்தவரும் இருக்கிறவரும்னா ஏன் வருகிறவரும் ஆகிய இந்த 3 விஷயமும் ஒரு ஆளை தானே குறிக்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அப்படியானால் இந்த வசனத்துல குறிப்பிடப்படுகிற இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய இந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே. அப்படியானால் பிதாவும் குமாரனும் ஒன்று தானே. சரி, இப்போ யோவான் 14வது அதிகாரம் 11வது வசனத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள்னு சொல்லுவாங்க. நான் கேட்கிறேன், அது எப்படி இது சாத்தியமாகும்? அது மட்டும் இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாரு, என்னை கண்டவன் பிதாவை காண்கிறான். பிலிப்பு கிட்ட அதை தான் சொல்லுவார். பிலிப்பு கேட்பாரு, அப்ப எங்களுக்கு பிதாவாகிய தேவனை காண்பீங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவாங்க, நீ இன்னும் என்னை கண்டோ பிதாவை எனக்கு காண்பீங்கன்னு ஏன் கேட்கிற? நானும் பிதாவும் ஒன்றுதான். என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான். இந்த வசனத்தோட உண்மையான அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? இப்போ உங்க பையன் இருக்காங்க, நீங்க அப்பா, உங்க பையன் இருக்காங்க. உங்க பையன் கிட்ட வந்து யாராவது உங்க அப்பாவை பார்க்கணும் அப்படின்னு சொன்னா உங்க பையன் நேரா கொண்டு போய் உங்ககிட்ட தான் விடுவாங்க. உங்க பையன் சொல்ல முடியுமா, நீங்க என்ன பாத்துட்டீங்க எங்க அப்பாவை பார்த்த மாதிரி அப்படின்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியாது. நீங்க வேற, உங்க பையன் வேற. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு மேல பிதாவாகிய தேவன் அப்படின்னு ஒருவர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நானும் பிதாவும் ஒன்றுதான், நாங்க ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்றாருன்னா அதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தத்துக்கு உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய குரல், உங்களுடைய பெயர் ஒருவருக்கு நன்றாக தெரியும். ஆனா அவர் உங்களை பார்க்கல. இப்போ உங்களிடத்துல அவர் உங்களுடைய குரலை பற்றி உங்க பெயரையும் சொல்றாங்க. இவர்கிட்ட நான் பேசியிருக்கேன், அவருடைய பெயர் இதுதான், அவர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க சொல்லுவீங்க, நீங்க அமைதியா இருப்பீங்க. அவங்க நான் அவங்கள பார்க்கணும் அப்படின்னு உங்ககிட்ட சொல்லும் போது நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன் அவங்கள போய் பாக்குறீங்க? அவங்கள எப்படி நீங்க பார்க்க முடியும்? அது நான் தான், என்னுடைய பெயர் தான் அது, என்னுடைய குரல் தான் அது, நீங்க பேசுனது என்கிட்ட தான். இந்த விஷயம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னது. என்னை காண்கிறவன் பிதாவை காண்கிறான்னா பிதாவும் குமாரனும் ஒன்றுதான் அப்படிங்கிற விஷயத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பவும் அங்க வலியுறுத்துகிறார். பின்பு ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக பிதாவாகிய தேவனாக ஆவியானவராக 3 பேரா பிரிந்தாங்க அப்படிங்கிற ரகசியத்தையும் இதே வீடியோல நம்ம பார்த்துக்கலாம். நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும், இனிமேல் நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் நீங்க கவனிச்சு வாசிக்கணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஆதியாகமம் அந்த சாப்டர்லயே ஆண்டவராகிய தேவன் வச்சிருக்கிறார். நம்ம அநேக முறை வாசிச்சிருப்போம், ஆனா அது நமக்கு புரியாது, நமக்கு அந்த உணர்வு இருக்காது. ஆனா இனிமேல் நான் சொல்ற இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வசனத்தின் ஆழம் உங்களுக்கு தெரியணும்னா நீங்க அதை ஒத்து கவனித்து அதன் அர்த்தத்தை தியானிக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா சில வசனங்கள், அநேக வசனங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர் அப்படின்னு வசனம்லாம் வரதை பார்த்திருப்பீங்க. அதாவது கர்த்தர் பெரியவர்னு இருக்கும், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஏன் கர்த்தர் பெரியவர், அவர் நமது கர்த்தருடைய நகரத்திலும் ஏன் வரக்கூட வந்திருக்கலாம்ல? ஏன் தேவனுடைய நகரம்னு ஒரே வசனத்துல கர்த்தர் தேவன் ஏன் அப்படி வந்திருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதற்கான விளக்கத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதற்காக நீங்க ஆதியாகமம் புத்தகத்தை நீங்க எடுக்க வேண்டியதா இருக்கும். ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா ஆதியாகமம் 1வது அதிகாரம் முழுவதும் அந்த வசனங்கள் முழுவதுமே அந்த 2வது அதிகாரம் 3வது வசனம் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார், தேவன் முதலாம் நாளை உண்டாக்கினார், நல்லதென்று கண்டார், 2வது நாள் 3வது நாள் அந்த 7வது நாள் அந்த ஓய்வு நாளுக்கு முன்பு வரைக்கும் ஆண்டவர் அந்த வசனங்கள்லாம் வாசிச்சுட்டு வந்தீங்கன்னா அதுல முழுவதுமா தேவன் மட்டும்தான் இருக்கும். அங்க கர்த்தரும் இருக்காது, தேவனாகிய கர்த்தரும் இருக்காது, தேவன் மட்டும்தான் இருக்கும். இங்க திரும்ப திரும்ப வாசிச்சு பாருங்க, அந்த இடத்துல நீங்க ஒரு கர்த்தரையும் கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு தேவனாகிய கர்த்தரையும் கண்டுபிடிக்க முடியாது. அங்க தேவன் மட்டும்தான் இருக்கும். எது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் தேவன் 7 நாளையும் உண்டாக்கி அந்த 7வது நாள்ல ஓய்வெடுக்கிறார். அது வரைக்கும் அவர் தேவனாகத்தான் வெளிப்படுறார்.
நீங்க இந்த 2வது அதிகாரம் 4வது வசனத்துல பாத்தீங்கன்னா அதுல இருந்து தேவனாகிய கர்த்தர்னு வெளிப்படுவார். ஏன் இந்த வித்தியாசம் பாக்குறீங்களா? இதுல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? நீங்க தொடர்ந்து கேளுங்க, உங்களுக்கு அதனோட ரகசியம் புரியும். தேவனாகிய கர்த்தர்னு அந்த 4வது வசனத்துல இருந்து வெளிப்படுவார். அது எது வரைக்கும் பாத்தீங்கன்னா பாவத்துல ஆதாமும் ஏவாளும் விழுவதற்கு முன்பாக 3வது அதிகாரத்துல முழுவதும் பாத்தீங்கன்னா தேவனாகிய கர்த்தர் தான் இருக்கும். ஆனா 4வது அதிகாரத்துல 3வது அதிகாரம் முழுவதும் ஆண்டவர் தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து சபித்தார் அப்படியெல்லாம் இருக்கும். ஆதாமை பார்த்து சொன்ன விஷயம், ஏவாளை பார்த்து சொன்ன விஷயம், இந்த விஷயத்தெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா வெறும் கர்த்தர் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அநேக இடங்களில கர்த்தர் தான் வரும். ஏன் இந்த பிரிவு அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஏன் கர்த்தர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதா? தேவன் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாதா? ஒரே வசனத்துல 2 தேவன் யூஸ் பண்ணக்கூடாதா? ஏன் தேவன் வருது, ஏன் அதே வசனத்துல கர்த்தர் வருது? இந்த விஷயத்தை நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? முதல்ல தேவன் என்றால் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. தேவன்னா காட், கர்த்தர்னா லார்ட். ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்கு. இப்போ ஆண்டவர் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல இருந்து 2வது அதிகாரம் வரைக்கும் இப்போ அவர் தேவன்னா அவர் கடவுள். இப்போ அவர் கடவுள். அவருக்கு யாரும் இல்ல, எதுவுமே இல்ல. அவர் இப்பதான் உருவாக்கிட்டு இருக்காரு. அதுதான் அர்த்தம். இருக்கிறவராகவே இருக்கிறாருங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். அவர் மட்டும்தான் இருக்கிறாரு. அதனால அவர் தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்போ 2வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் ஏன் வருதுன்னா, இப்போ கர்த்தர் அடிஷனலா வருது. கர்த்தர்னா லார்ட் அப்படின்னா அந்த அதிகாரம், அந்த அதிகாரின்னு அர்த்தம். இப்போ அவர் எல்லாவற்றையும் உருவாக்கிட்டு அது எல்லாமே அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அதன் மேல முழு அதிகாரம் அவருக்கு மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சர்வத்தையும் சிருஷ்டித்தவர் அவர் தான். அதனாலதான் அவர் தன்னை தேவனாகிய கர்த்தராக வெளிப்படுத்துகிறார். இப்போ அவருக்கு அதிகாரம் முழுவதும் அவருக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அந்த அதிகாரத்தை அவர் வெளிப்படுத்தும் பொருட்டாதான் அவர் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு தன்னை வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், பரிசுத்த வேதாகமம் ஆவியானவரின் வழி நடத்ததினால மட்டும்தான் எழுதப்பட்டதுன்னு. அப்படி இருக்கும் பொழுது ஏன் ஆவியானவர் இப்படி ஒரு வித்தியாசத்தை கொடுத்தாருன்னு நீங்க இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்க. ஏன்னா தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறார் அப்படிங்கறத நீங்க இனிமேல் வாசிக்கும் பொழுது நான் ஏன் அப்படி வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க வாசிக்கிற ஒவ்வொரு வசனங்களும் உங்களுக்கு ஆச்சரியத்தை தரும். நீங்க கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க. இப்ப இந்த தேவனாகிய கர்த்தர் எது வரைக்கும் பாத்தீங்கன்னா 3வது அதிகாரம் முழுவதுமே தேவனாகிய கர்த்தர் தான் வரும். எது வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க பாவத்துல விழுவதற்கு முன்பு வரைக்கும். பாவத்துல விழுந்ததுக்கு அப்புறம் 4வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் தேவனாகிய கர்த்தரும் இல்லாம தேவனும் இல்லாம பெருமையா கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை வரும். 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா ஏவாள் சொல்லுவாங்க, கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி பழைய ஏற்பாடு முழுவதும் மோஸ்ட்லி கர்த்தர் அப்படிங்கிற வார்த்தை தான் அதிகமா வரும். ரொம்ப ரேரா தான் தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறது வரும். அதிகமா வருகிறது கர்த்தர்னு வரும். இப்போ ஏன் அவர் தன்னை கர்த்தராக காட்டுகிறார் அப்படின்னா, அவர் இப்போ பாவத்துல விழுந்து ஆதாமியும் ஏவாளையும் தோட்டத்திலிருந்து வெளியில அனுப்புனதுக்கு அப்புறம் அவர் தன்னை தேவனாகிய கர்த்தராக காட்டாம வெறுமையா கர்த்தராக மட்டும்தான் காட்டுகிறார். கர்த்தர்னா அதிகாரம்னு உங்களுக்கு தெரியும், தேவன்னா காட்னு உங்களுக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தர்னா லார்ட் காட்னு தெரியும். இப்போ எதுக்கு நான் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நீங்க இந்த கர்த்தர் அப்படிங்கிற வருகிற வசனங்களை எல்லாம் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா அதுல ஒரு அதிகாரம் தெரியும், ஒரு ஆளுகை தெரியும், ஒரு கோபம் தெரியும், ஒரு வைராக்கியம் தெரியும், ஒரு பலம் தெரியும், அவருடைய மகிமை தெரியும். அதாவது பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தர்னு ஒரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மோசே கிட்ட சொல்லும் பொழுது நீங்க அதை போய் அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, இரக்கம் இல்லாம பண்ணுங்க, ஒருத்தரையும் விட்டு வைக்காதீங்க, இந்த மாதிரி எல்லாம் நீங்க வாசிக்கலாம். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கர்த்தர் தான் வரும். ஆனா இந்த தேவன் அப்படிங்கிற இடத்தெல்லாம் நீங்க கொஞ்சம் செக் பண்ணி பாத்தீங்கன்னா அங்கே ஒரு ஃப்ரெண்ட்லி மூவ் இருக்கும், ஒரு ஆறுதல் இருக்கும், ஒரு மைல்டா ஒரு மூவ் பண்ணுவாரு, ஒரு ஐடியா கொடுப்பாரு, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா, ரொம்ப கேஷுவலா, அந்த மனுஷனோட பழகுற விதமா அந்த மாதிரி இருக்கும். ஏன் இந்த இடத்துல எல்லாம் இவ்வளவு டிஃபரன்ட்கள்? 8வது அதிகாரம் 33வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 33வது வசனத்துல இருந்து நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல 35வது வசனத்துல என்னை கண்டடைகிறவன் ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரத்தில் தயவையும் பெறுவான் அப்படிங்கிற வசனத்தை பார்க்கலாம். இது யாரு சொல்றா? இது பழைய ஏற்பாட்டுல இருக்கு. இது யாரு சொல்றா? ஜீவனை கண்டடைகிறான், கர்த்தரிடத்தில் தயவையும் பெறுவான் யார் சொல்றா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இந்த வார்த்தையை சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. இப்போ நான் சொன்னேன் தேவன் வருகிற இடத்துல எல்லாம் ரொம்ப தோழமையா, ரொம்ப ஆறுதலா, மைல்டா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னொரு ஆதாரம் என்ன தெரியுமா? அதே நீதிமொழிகள் 8வது அதிகாரத்துல 31வது வசனத்துல நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்க பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாக அனாதியாய் அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று இந்த வசனங்கள்ல குறிப்பிடப்படுகிறது. அவர் இந்த பூ உலகத்துல ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன் அப்படின்னா தேவனா வெளிப்பட்டதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா தானே இருக்க முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க, வசனங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க, அதுல என்ன குறிப்பிடப்பட்டு இருக்கிறதுங்கிறத தெளிவா பாருங்க. இதை புரிந்ததுனாலதான் அன்றைக்கு தோமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மிஸ் பண்ணி மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் அவருக்கு காட்சி கொடுக்கும் பொழுது தோமா இதை உணர்ந்தவராக பிதாவும் குமாரனும் ஒருவர் தான் அப்படிங்கறத உணர்ந்ததுனாலதான் என் ஆண்டவரே என் தேவனே அப்படின்னு கூப்பிட்டார். அந்த உண்மையை அவர் புரிந்து கொண்டதுனாலதான் அவருக்கு தெரிந்தது பிதாவும் ஒன்றுதான் குமாரனும் ஒன்றுதான். ஏன்னா மரித்த ஒருவர் நிச்சயமா உயிர் பெறவே முடியாது. அப்படி
உயிரோட வந்தது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்படி அவர் உயிரோட வருகிறாருன்னா உண்மையான கடவுளா இருந்தா மட்டும்தான் மரித்த ஒருவர் உயிரோட வர முடியும். மரித்து போய் யாருமே உயிரோட எழுந்ததா சரித்திரமே இல்லை. உங்களுக்கு இது எதுலையுமே கொஞ்சமும் உடன்பாடு இல்ல, புரியல அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு புரியும்படியா ஆண்டவர் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க பாத்துக்கோங்க. ஒரு ஃபுல் கேக் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. ஒரு 1 kg கேக் உங்ககிட்ட இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. அந்த கேக்கை முழுசா நீங்க சாப்பிட மாட்டீங்க. இப்போ ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் சின்ன பீஸா கட் பண்ணி கொடுப்பீங்க. கொஞ்சம் வாலிப பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீஸா கட் பண்ணி கொடுப்பீங்க. இப்போ நீங்க சின்னதா கட் பண்ணீங்க, கொஞ்சம் பெருசா கட் பண்ணீங்க, இல்ல ஃபுல் கேக்கா ஒருத்தங்க சாப்பிடுறாங்கன்னே வச்சுக்கலாம். இப்போ சாப்பிட்றவங்களுக்கு 3 விதமா சாப்பிடுறாங்க. இவங்க சாப்பிட்றவங்களுக்கு அந்த டேஸ்ட்ல ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? கொஞ்சமா சாப்பிட்றவங்களுக்கு கம்மியா டேஸ்ட் கிடைக்குமா? அதிகமா சாப்பிட்றவங்களுக்கு அதிகமா டேஸ்ட் கிடைக்குமா அப்படி நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. நீங்க அதுல எவ்வளவு நீங்க எடுத்து சாப்பிட்டாலும் ஃபுல் கேக்லயும் ஒரே டேஸ்ட் தான் இருக்கும். ஒரே ஒரு வித்தியாசம் தான் தெரியும். எந்த அளவுல நீங்க சாப்பிடுறீங்க, குவான்டிட்டி, அது மட்டும் தான் தெரியும் வித்தியாசம். வேற ஒரு விஷயமும் இல்லங்க. இவ்வளவுதான் விஷயம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவா, பிதாவாகிய தேவனும் ஆவியானவரும் அப்படிதான் 3 பேருமே ஒன்றுதான். ஆனா என்ன, நமக்கு யாரு தேவையோ எவ்வளவு தேவையோ அந்த மாதிரி அவங்க வருவாங்க. இதற்காக முதலாவது ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. எதற்காக ஞானஸ்நானம் எடுக்க சொல்றாங்க? ஏன்னா ஆவியானவர் உங்களை நேரா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நடத்துவார், வழி நடத்துவார். அவர் நேரா கொண்டு போய் உங்களை, ஆவியானவர் கொண்டு போய் உங்களுடைய பாவங்களை உணர்த்தி, உங்க பாவங்களை உங்களை நீங்களே அறிக்கை பண்ண வச்சு, நீங்க செஞ்சதெல்லாம் தவறுதான் நீங்களே சொல்லி, உங்களை அறியாமலே நீங்க செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டு ஆண்டவருக்கு நேராக கொண்டு போய் நிக்க விடுறாரு. ஆவியானவருடைய வேலை அதுதான். ஆண்டவரே அப்படிதான் சொல்லியிருக்கிறார். தேற்றரவாளன் என்ன பண்ணுவாரு அப்படின்னு. அப்படி பண்ணி அவர் நேரா கொண்டு போய் நம்மளை ஏசப்பா முன்னாடி நிறுத்துவாங்க. ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளை உருவாக்கி நமக்கு ஒவ்வொரு விஷயமும் கற்றுக் கொடுத்து, வரங்கள் கொடுத்து, நமக்கு சகல காரியங்களிலும் ஞானத்தை கொடுத்து, எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து நேரா பிதாவிடத்துல கொண்டு போய் விடுவார். பிதாவுக்கு மேல ஒருவரும் இல்ல அப்படின்னு தான் வசனத்துல இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுமே அவருக்கு மேல பிதாவை மட்டும் தான் சொல்லியிருக்கிறார், வேற யாரையுமே சொல்லல. பிதா மட்டும்தான். பிதா கிட்ட கொண்டு போய் விடுவாங்க. பிதா கிட்ட நீங்க போனீங்கன்னா, நீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தீங்கன்னா பிதாவையும் அறிந்திருப்பீங்க. ஏன்னா ஏசப்பா அப்படிதான் சொல்றாங்க, நீங்க என்னை அறிந்தீர்கள் என்றால் என் பிதாவையும் அறிந்திருப்பீங்க அப்படின்னு. நீங்க பிதா கிட்ட போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரும் பிதாவும் ஒன்றுதான். அது எப்படி தெரியும்னா, நீங்க போனாதான் தெரியும். நீங்க பார்த்த இந்த அத்தனை வசனங்களை எடுத்து நீங்க நல்லா வாசிச்சு இந்த உண்மைகளை தெரிந்துக்கோங்க. மேக்சிமம் நான் பேசுற இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்து நீங்க உங்க சந்தேகத்திலிருந்து விடுபட்டீங்க அப்படின்னா ஆண்டவருடைய நாமத்தை மாத்திரம் உயர்த்துங்க. உங்களால முடிந்த வரைக்கும் நீங்க இந்த விஷயத்தை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க இதன் மூலமாக ஆண்டவருடைய வருகைக்காக அவருடைய ஆத்துமாக்களை அதிகமா ஆதாயம் பண்றதுக்கு நமக்கு பேருதவியா இருக்கும். ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படும். நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க. முதலாவது நமக்கு தெரியணும், நம்ம ஒரு தெளிவா ஒரு விளக்கமா இருக்கணும். ஏன்னா இன்னாரை நாம் ஆராதிக்கிறோம் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்க நம்ம இடத்துல கேள்வி கேட்கும்போது நாம ஒருவரும் பதில் பேச முடியாத அளவுக்கு கடவுள் தர ஞானத்தை வைத்து நம்ம அவங்களுக்கு பதில் கொடுக்க முடியும். ஏன்னா இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ பற்றி அப்படிதான் சொல்றாங்க. அவர் மனுஷன் தான், ஒரு கடவுள் கிடையாது. கிறிஸ்தவங்களுக்குள்ள இருக்கிற பிரிவுகள்லயே அப்படிதான் சொல்றாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று இதன் மூலமாக நீங்க தெரிந்து கொள்வது மட்டும் இல்லாம உலகத்துக்கும் தெரிய வைங்க. ஆண்டவருடைய திருநாமம் மகிமைப்படட்டும். வெகு சீக்கிரமாக நம்ம எல்லாம் அவரிடத்துல அழைத்து கொண்டு போகும்படியாக நம்முடைய ஆண்டவர் வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வருகை மிக மிக சமீபம். நடக்கிற காரியங்களை எல்லாம் பாருங்க. அந்த வருகைக்காக ஆயத்தப்படுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்க ஆனா ஜோப். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.